அதே மாரி எவ்வளோ கடன் தீர்க்க முடியாத ஒரு சோதனை. எவ்வளோ வந்தாலும் கடன் தீர்ந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ காசு வந்தாலும் கடனுக்கு போய்க்கிட்டே இருக்கு. கடன் தீரவே மாட்டேங்குது. கையில காசு நிற்க மாட்டுது. இந்த மாரி பிரச்சனை இருப்பவர்கள்லாம் என்ன செய்யணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான வத நட்சத்திரத்திலயோ, இல்ல பகை நட்சத்திரத்திலயோ, இல்ல சுவாதி நட்சத்திரத்திலயோ, இல்ல அனுஷம், பூஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மாரி நட்சத்திரம்லாம் தெரியாத அவசரமா போய் வாங்கியிருப்பீங்க. அது உங்கள அறியாமயே அது வந்து மேலும் மேலும் நெறைய கடன்ல கொண்டு போயிருக்கும். கவலைப்பட வேண்டாம். தீர்க்கும்போது கடனை குடுக்கும்போது எல்லாருமே சனிக்கிழமை சனி ஹோரையில குடுங்க. அதுதான் உங்களுக்கு திருப்பி கடன வளர்த்த விடாம பண்ணும். அதே மாரி சுவாதி நட்சத்திரத்தில குடுங்க. சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் சீக்கிரமா அதாவது குடுத்த பணத்த ஸ்வாஹா பண்ணிடும். சுவாதின்னா ஸ்வாகான்னு அர்த்தம். அதனால சீக்கிரமா அ பணத்த காலி பண்றதுக்கு வந்து இந்த கடன தீர்ப்பதற்கு சுவாதி நட்சத்திரத்தில குடுக்கலாம். சதுர்தசி திதியில குடுங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமூர்த்தி நேர கேலண்டர் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா அது உங்களுக்கு உண்டான அமைப்பு எந்த டேட்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறத அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சனிக்கிழமை சனி ஹோரையில குடுத்துட்டு வாங்க சீக்கிரமா.